கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. அன்புக்குள்ளே மீண்டுமாய் உங்களை வாழ்த்துகிறேன். இப்படிப்பட்ட வாய்ப்பை கிடைத்தமைக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாய் திருச்சபை நாயர் மற்றும் ஆட்சி மன்ற குழு, மூத்த மக்கள், பாடல் குழுவினர், நிறைய பெரிய திருச்சபையில் பாடல் குழுவினர் கீபோர்டு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சிஎஸ்ஐ டிஎஸ்சி சர்ச்சில் அப்படி அட்டென்ஷனில் உட்காந்துருப்பாங்க பாடுறப்போ. உண்மையாகவே இந்த பாடல் குழுவினர் பாடுறாங்க. கீபோர்டு போடுற அன்பு மகள் தன்னால் முடிந்தவரை எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு பாட தெரியாத மனிதனுக்கும் இப்படி ஒரு ஹெல்ப் பண்ணதுக்கு அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். நிறையா பெரிய திருச்சபைகள் போய்கிட்டு இருக்கேன். நிறையா பெரிய திருச்சபைகள் போய்கிட்டு இருக்கேன். அட்டென்ஷனில் இருப்பாங்க. ஒருத்தர் 200 பேர் கொயரில் கீபோர்டே விட்டு ஓடிடுவார். துணியை கண்ணில் துண்டக்கல்ல ஒரு பாட்டு முடிஞ்சோடனே வேறு எவனுக்கும் கீபோர்டையும் கொடுக்க மாட்டார். அப்படி தான் இருக்குன்னு பார்த்தா, நல்ல முதல்ல அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலை. ஆனால் அவங்க அந்த பிள்ளைகள் அன்போடு பாடியமைக்கு அவங்களை வாழ்த்துகிறேன். அருமையான அன்பு பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். அருமையாக வயலின் போடுறாங்க. அவங்க வயலின் போடுறப்ப என்னுடைய மகன் ஷேலம், ஆல்ட்ரின் ஷேலம், அவர் ஆர்த்தோ, நல்ல லெஃப்ட் ஹேண்டு வயலின் சூப்பராக போடுவான். அவனை பார்த்தோன்னே என்னுடைய மகன் ஞாபகம் வந்தது. அந்த பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் ஒரு அருமையான தலைப்பு, 24 பேராயங்களுக்கு கொடுக்கல, இந்த நாளில் சென்னை பேராயத்துக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு, பொறுப்பாண்மை, வெளிப்படும் தன்மை மாற்றும் கணக்களிப்பு, அக்கௌண்டபிலிட்டி, கணக்களிப்பு, ஸ்டூவர்ட்ஷிப், டிரான்ஸ்பரி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. ஆண்டவர் நமக்கு கொடுத்த பொறுப்பாண்மையை நாம் சரியாக செய்து கொண்டிருக்கிறோமா? சர்ச்சுக்கு வர்றோம், ஜெபம் பண்ணுறோம், காணிக்க போடுறோம். முதல் காணிக்க, 2வது காணிக்க. முதல் காணிக்க 60% டைசிஸ்க்கு, அடுத்த காணிக்க சர்ச்சோடைய வளர்ச்சி நிலைக்கு, அது பில்டிங் ஃபண்டு. இப்போ நீங்கள் அதை இந்த ஊருக்கு வயநாடு கொடுக்க போகிறீங்க. நேற்று கூட சென்னை பேராயத்தின் சார்பாக நம்முடைய பேராயர் இன்சார்ஜ் அவர்களும் நம்முடைய வைஸ் பிரசிடென்ட், செக்ரட்டரி, ட்ரெஷரர் போய் 10 லட்ச ரூபா கொடுத்துட்டு வந்திருக்காங்க வயநாடுக்கு. 10 lakhs ஒரு அட்வான்ஸ். நான் கேட்டேன், என்னையும் கூப்பிட்டு போயிருக்கலாமே. என்ன நெக்ஸ்ட்டு விசிட் நான் வானான்னாங்க. நான் பொருள்லாம் வாங்கிட்டு வரேன். என்ன அங்கே பொருள்லாம் கவலை இல்லை, கவர்மெண்ட் கூப்பிட்டு நெக்கச்சக்கமாக கொடுக்குது. வீடு தான் இல்லை, ரோட்டில் நிற்கிறாங்க, இப்போ கெட்டுறதுக்கு துணி இல்லை, அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் கவர்மெண்ட் கொடுக்குதுன்னு சொன்னார். பொதுவாக அதை செகண்ட் காணிக்க கொடுக்க போகிறீங்க வயநாடு. இதுதான் நம்முடைய பொறுப்புத்தன்மை, அக்கௌண்டபிலிட்டி. பொதுவாக அந்த நாளில் இந்த தலைப்பின் அடிப்படையில் நாம் பேசுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கோம். கொடுக்கப்பட்ட டெக்ஸ்ட் யாத்ராகமம், விடுதலை பயணம் 36. 2 பேர் கொடுக்கப்பட்ட வேலையை சரியாக செஞ்சான். சங்கீதம் 116 வாசிக்கலை. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரை நான் தொழுது கொள்ளுவேன், அவர் எனக்கு செய்த உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். சூப்பராக சொல்கிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, 4:19 சொல்கிறாரு, எங்கள் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி தம்முடைய ஐஸ்வர்யம், அவருடைய ஐஸ்வர்யம் என்னது? சங்கீதம் 50:12, வானமும் பூமியும் என்னுடையது. சங்கீதம் 24, பூமியும் நிறைவும் என்னுடையது. சங்கீதம் 33:9, நான் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும், நான் தான் அதை உருவாக்கினேன், அதுதான் அவருடைய ஐஸ்வர்யம். இந்த மரத்தை காய்னா காய்க்க, அந்த அத்தி மரத்தை பார்த்தாரு, பழம் இருக்கான்னு பார்த்தார், பழம் இருக்கான்னு இல்லைன்னொன்னே அவுட்டு போன்ட்டார், பட்டு போச்சு. எப்படிங்க அது ஆகும்னு பேரடிகள் கேட்குறாரு. நீ விசுவாசத்தில் சொன்னால் நடக்கும். கனிதரா செடியோட பட்டு, அந்த அத்தி மரத்துடைய நிலம் என்ன? பட்டுப்போ. இத்தனை விரம் லூக்கால சொல்கிறாரு. ஒவ்வொரு வருஷமும் நம்ம இந்த வருஷம் மட்டும் இருக்கட்டும், கொத்தி களை எடுத்து உரம் போட்டு நீர் பாய்ச்சி பார்க்குறேன், அடுத்த வருஷம் கனிதராக பார்க்கலாம். அப்படி இந்த குறைவுகளை எல்லாம் நீக்கி தம்முடைய ஐஸ்வர்யம், அவருடைய வல்லமையின்படி நம்மை இனிதாக்கும் ஆண்டவர். லூக்கா 19, மத்தேயு 25, 10 ராத்தல் 10 தாலந்து, 5 ராத்தல் 10 ராத்தலாகுது. உண்மையுத்தம் உள்ள ஊழியனேங்கிறாரு. ஒரு ராத்தல் வச்சோன்னா, எப்பா நீங்கள் வெடுக்காதவரை நீ வட்டி வாங்குறாள், அதெல்லாம் கொண்டு பத்திரமா பீரோவில் லாக்கரில் வச்சுட்டேன், ஏன்னா தூக்கிட்டு போயிடக்கூடா, நாளைக்கு வில்லங்கமானாலுங்கிறார். அதை எடுத்து கொடுத்து சோம்பேறியே இவனை கொண்டு எரிகிற அக்னியில் போடுறாங்கிறார். 10 ராத்தில் உள்ளவனுக்கு அதை கொடுத்துட்றாங்கிறார். அப்போ கேட்குறேன், அவனுக்கு ஏற்கனவே 10 இருக்குது, பணக்காரன், ஒரு பென்ஸ் கார் இருக்குது, ஒரு BMW இருக்குது, 2 ஃப்ரான்ஸ் இருக்குது, ஒரு பங்களா இருக்குது, 5 கடை இருக்குது,
இவ்வளவு சொத்து வச்சு இவனுக்கு போய் இன்னொரு கடை கொடுக்குறியா? என்ன இது நியாயம்? திருமலையே தப்பாயிட்டதுல, வேதகமே தப்பாயிடுது. எப்படி அது நியாயம்? அங்கே ஏற்கனவே எக்ஸிக்யூட்டிவ்ல இருக்கிறாரு, டைரக்டரா இருக்கிறாரு, இத்தனை இருக்கு, இன்னொன்னு கொடுக்குற எப்படி கொடுக்க முடியும்? இல்லாதனுக்கு ஏழைக்கு இருக்குன்னு கர்த்தருக்கு கடன் கொடுக்கும். ஏழைக்கணப்பா கொடுக்கணும் பைபிள் அது சொல்றாரு. இங்க அன்பு இல்லை, இங்க நோ லவ். இதுதான் அவர் கொடுக்குற காரணத்துவம், அவர் கொடுக்க அந்த ஆர்டர். வேலையை செய்யாச்சுன்னா திரும்பி ஜெயிலில் போடுறாங்க. தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 Peter 4:8 நான் ஸ்டாப். அந்த லவ் வந்து நான் ஸ்டாப். தேவன் அன்பாகவே இருக்கிறார். இங்க எங்கெங்க போச்சு இந்த அன்பு? வேலை செய்யலன்னா கிடையாது. வேலை செய்யலைன்னா நீ உனக்கு ஆர்டினேஷன் கிடைச்சதா? எத்தனை சர்ச்சுக்கு போயிருக்க? உன் சர்ச்சில் எவ்வளோ மெம்பர்ஷிப் அதிகம் உருவாக்கியிருக்க? எத்தனை மக்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்க? ஒரு வாரத்தில் எத்தனை ஹவுஸ் விசிட் பார்த்துருக்க? எத்தனை சிக் விசிட்டை பார்த்துருக்கிற? உன் திருச்சியோட டெவலப்மெண்ட் என்ன? அங்கே போகிறப்ப இவ்வளோ காணிக்கை இருந்துச்சு, நீ வர்றப்போ எவ்வளோ காணிக்கையை வச்சுட்டு வந்த? உன்னுடைய டெவலப்மெண்ட் என்ன? இன்னும் ஆண்டவர் கேள்வி கேட்கும். ஆண்டவர் இங்கே 2 மிஷனரி இருக்காங்க, 2 மிஷனையும் பார்த்து கேட்குறாரு, இத்தனை வருஷம் மிஷனரி, நீ மிஷனில் என்ன பார்த்தேன்னு கேட்குறாரு. என்னையை பார்த்து கேட்குறாரு, உன்னுடைய பிஸ்னஸ் மேனுக்கு இப்படி ஆல்டரில் நின்று பிரசங்கம் பண்ணுறதுக்காக துதியின் ஆடையை தந்திருக்கிறேன், நீ அந்த வேலையை ஒழுங்காக செஞ்சிருக்கியா? அந்த வேலையை ஒழுங்காக செய்யலாம், உன்னை கொண்டு எங்கே போடணும்? எரிகிற அக்னியில் போட வேண்டும். அதுதான் பொறுப்பாண்மை. அதெல்லாம் உட்காந்துவோம். லூக்கா 16ஆம் அதிகாரம், லூக்கா 16:19 சொல்றார் உட்காணத்துவம். மத்தேயு 25 சொல்றார். அந்த உட்காணத்துவம் நமக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு? நம்ம எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம்? ஒரு வாலிப மகன், அம்மா இல்லை அப்பா இல்லை, அம்மா இல்லை அப்பா இல்லை, யாருமே இல்லை, அழுக்கு உடல், குளிச்சு பல நாட்கள், உடம்புல சட்டை இல்லை, அந்த அழுக்குப்பட்டு சொரிஞ்சு புண்ணு, அந்த தண்ணி வடியுது, அந்த ரோடில் இருக்க ஈ கொசு எறும்பு எல்லாம் மேலே இருக்குது. சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. குளிரினால் உடம்பு கிட்டுக்கிட்டுன்னு ஆடுது, கிட்டுக்கிட்டுன்னு ஆடுது, சட்டை இல்லை. அந்த நேரத்தில் ஒரு பணக்கார நபர், நல்லா ஒரு ஹைஃபை, நம்ம சகோதரர் முன்னால் இருக்காங்க, ஒரு நல்ல பணக்காரன்னு நினைக்கிறேன், நிறையா மோதிரம் போட்டிருக்காங்க, கலராக இருக்காங்க, பார்க்குறதுக்கு ஸ்டைலாக இருக்காங்க, அப்போ ஒரு பணக்காரராக இருக்கும்ங்கிற எனக்கு ஒரு நம்பிக்கை. எனக்கு என்னன்னு தெரியல. இதே மாதிரி ஒரு நபர் அங்கே போகிறாரு, பார்க்குறாரு, சாப்பிடலன்னு தெரியுது, குளிர்னு தெரியுது, குளிக்கலைன்னு தெரியுது, இதனால் குளிக்காமல் அழுக்கு இருக்கிறதால கிறுக்கு வந்துருச்சுன்னு தெரியுது. தூக்குறாரு, வீட்டுக்கு கொண்டு வராரு, ஷவரில் குளிக்க வைக்கிறாரு, ஷாம்பு போடுறாரு, நல்ல முடியை பழகாக வெட்டுறாரு. அந்த முடி போனோடனே மென்டல் சரியாயிடும், பைத்தியெல்லாம் போயிடும். கிறுக்குக்கு முடியை வெட்டினீங்கன்னா பைத்தியம் சரியாயிடும். அழுக்கு தான், அந்த சொறி தான், அந்த ஈனும் பேரும் தான் அவனுக்கு கிறுக்கு. இது மிஷன்கள் சொல்கிற தத்துவம். பிடிச்சோடனே முதல்ல முடியை தான் வெட்டுவாங்க. முடியை வெட்டி போட்டு நல்ல இடியாப்பம், பாயா, ஆப்பம், பால், இட்லி, குருமா இப்படி கொடுக்குறாரு. பார்க்காத உணவு சாப்பிட்டோன்னா பார்க்குறான், டேடிங்கிறான். அவருக்கு பிள்ளை இல்லை, நிறைய சொத்துக்கள், மனைவி இல்லை, ஏகப்பட்டுள்ள சொத்துக்கள், ஆள்வதற்கு ஆள் இல்லை. ஏதோ ஒரு கிறுக்கு பயில வெளியேருந்து கொண்டு வந்து குளிக்க வச்சோடனே அவன் அப்பாங்கிறான், டேடி, மை டேடிங்கிறான், அப்பா, ஐயா. அவர் மனம் ஐஸ் கரைஞ்ச மாதிரி பொத்துன்னு கரைஞ்சிருச்சு. என் மகனே, மை சன். இவன் அப்பாங்கிறான், அவர் மகங்கிறாரு. 2 பேரும் ஒன்றா சேர்த்துக்கிட்டாங்க, அணைச்சிக்கிட்டாங்க. 3 வேளை உணவு, 4 வேளை ஸ்நாக்ஸு, வசதியான வீடு, ஏசி ரூமு, பங்களா, டைல்ஸு, மார்பிள்ஸு எல்லாம் சகல வசதி. அப்பா அப்பா அப்பான்னு சுற்றி வரான். தன்னை அப்பா என்று கூப்பிடுவதற்கு யாருமே இல்லை. அப்படிப்பட்ட நிலைமை இருந்த ஒருவனுக்கு அப்பான்னு கூப்பிட்டன அவருக்கு ரொம்ப ஐஸாகிட்டு, இவனுக்கு உணவு, சகபோகமான வாழ்வு. ஐயா, இப்படி வாழ்வு, இப்படிப்பட்ட வாழ்வு ஒன்றுமே இல்லாத ரோட்டில் படுத்துக்கிறதும், மழை பெஞ்சாலும் தண்ணி மேலே, குளிர்னாலும் பனினாலும் மேலே தான், வெயிலுனாலும் மேலே தான், வாழ்வே இல்லாத இந்த நிலைமைக்கு இப்படிப்பட்ட வாழ்வா? 2 சந்தோஷமாக இருக்கேன். ஒரு நாள், அப்பா எம்எம்எல்ஏக்கு போயிட்டு வரப்பா, வீட்டை பத்திரமா பார்த்துக்கோ, இந்த ரூமில் நகை இருக்குது, இந்த ரூமில் பணம் இருக்குது,
இந்த ரூமில் தானியங்கள், நெல், கோதுமை இருக்குது, இங்கே டாக்குமெண்ட் இருக்குது, எல்லாத்தையும் பத்திரமா அந்த சாவியை வச்சுக்கோ, நான் போயிட்டு வரேன், தூர தேசத்துக்கு போயிட்டு வரேன்னு போனார். போனவர் சில நாட்கள் வரல. பையன் தனியாக வீட்டில் இருக்கான், டைம் பாஸ் ஆகலை, நேரம் போகலை, போர் அடிக்குது. நம்ம பாஷையில் என் பேத்தி 2.5 வயசு, எனக்கு போர் அடிக்குது தாத்தாங்கிறான். போர் அடிக்குதுன்னா எனக்கு என்னன்னு தெரியல, ஒரு வெறுப்பு. அதுதான் நான் சின்ன பிள்ளையில சொன்னதை அவள் சொல்கிறான். எனக்கே என்ன போருன்னு தெரியாது, அவள் சொல்கிறா போர் அடிக்குது தாத்தா. என்ன தாத்தா சார் ஒரு மாதிரி இருக்குது, ஒரு காரில் போனால் எப்போ தாத்தா வரும், எப்போ எனக்கு வைங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பா பேர பிள்ளைகள். அதே மாதிரி அவனுக்கு ஒரு டைம் பாஸிங் இல்லை, ஒரு மாதிரி இருக்குது, அப்பா இல்லை, உணவு இருக்குது, வசதி இருக்குது, ஆனால் டைம் போகல, ஒரு மாதிரி இருக்குது. வெளியே வர்றான், இதே மாதிரி பங்களா, வெளியே வர்றான், மெயின் ரோட் போகிறான். அங்கே ஒரு கடையில் கிரிக்கெட் மேட்ச் நடக்கிற டிவியை போட்டு வச்சுருக்கிறான். ஒரு பெரிய ஜனக்கூட்டம் பார்க்குது. என்னடா அந்த ஜனக்கூட்டம் இந்த கதவு முன்னால் நிற்கிதுன்னு பார்க்குறான். ஏதோ ஒருத்தன் அடிக்கான், ஒருத்தன் ஓடுறான், வித்தியாசமாக தெரியுது, சுறுசுறுப்பாக இருக்குது. ஒருத்தன் போட்ட பாலை ஒருத்தன் பிடிக்கான், எல்லாம் கை தட்டுறான், என்னதுறான்னு பார்க்குறான். இவனுக்கு ஒன்று ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்போ இதை எங்கள் வீட்டில் வச்சு பார்த்தா இவ்வளோ நல்லா இருக்குன்னு போய் அந்த கடைக்கார்ட்ட கேட்டான், இதை எங்களுக்கு தருவீங்களா? அதை ஏமாத்துறதுக்காண்டா இங்கே வச்சுருக்கோன்னார் அவர். பப்ளிசிட்டிக்கு தானே இங்கே வச்சுருக்கோம், எத்தனை வேணும்? ஒரு டிவியை வாங்கி போனான். அப்படியே நடந்து போனான். ஒருத்தர் தன்னாலே பேசிக்கிட்டு போகிறான் ரோட்டில், யாருமே இல்லை, தன்னாலே பேசுகிறான். என்னடா பேசுகிறேன்னா ஐஃபோன், இந்த ஏர்ஃபோன் மாட்டிக்கிட்டு செல்லை பையில் வச்சுட்டு பேசிட்டு கையால் ஆட்டிக்கிட்டே போகிறான். அப்படி ஒரு ஃபோன் கிடைக்குமாண்ணா? அப்படி ஒரு ஃபோன் வாங்கினான், ஒரு ஐஃபோன் வாங்கினான், லேப்டாப் வாங்கினான், நெட்டு கனெக்ஷன் வாங்கினான், போட்டான். வாட்ஸ்அப்பு, யூடியூப்பு, ஃபேஸ்மேக்கர், பல ஃபேஸ்புக்கு, இன்னும் நிறையா டைமிங். எண்ணத்தை பார்த்து அந்த பிள்ளைகள் நேற்று டிவியில் சொன்னாங்க, ஓடி ஓடி விளையாடு பாப்பான்னு சொன்ன காலங்கள் போய் இன்றைக்கி வீட்டுக்குள்ளே செல்லை கொடுத்தோன்னு அந்த பிள்ளை அந்த செல்லை பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ அதுக்கு என்ன லோட் ஆகுதுன்னு, என்ன சாப்பிடுதுன்னு அதுக்கே தெரியல, அந்த உணவுடைய டேஸ்ட்டும் தெரியல, லோடு ஆக்கிட்டு இருக்க, லோடு அதிகமானதில் வாமிட் பண்ணுற நிலைமைக்கு போனப்பறம் தான் பாட்டிக்கே தெரியும் ரொம்ப கொடுத்துருக்கோங்க. பிள்ளை பெருசாக வளருன்னு தள்ளிக்கிட்டே இருக்கும். இருக்கிறதும் வாங்கி எடுத்தால் இருக்கிறது போனால் நொல்லக்கணான் ஆயிரும். ஆனால் அந்த விளையாட்டு தன்மையில் எங்கள் அம்மா இருக்க வரையும் ஒரு கிண்ணத்தில் சோத்து போட்டு கொடுத்துருவாங்க, சாப்பிடுன்னு உட்கார வச்சுருவாங்க. கீழே பாதியை கொட்டு, சிமெண்ட் தரக்கூட இல்லை, மண் தர, பாதி கீழே கொட்டும், பாதி மேலே இருக்கும், மண்ணில் இருக்கிறத எடுத்து சாப்பிட்டோம். அதுதான் எதிர்ப்பு சக்தின்னு சொன்னோம். அன்னைக்கு எதிர்ப்பு சக்தி அதுதான். ஆனால் இன்றைக்கி அந்த மக்கள் எல்லாம் மாறி எல்லாமே மருந்து மாத்திரை, 3-4 வயசு வரையும் டாக்டர்கிட்ட போகிற சரித்திரமே எங்கள் அம்மாவுக்கு கிடையாது. ஏன்னா கை வைத்தியமே போயிடுவாங்க. அந்த நிலைமெல்லாம் மாறிட்டு இன்னைக்கு பிறந்த குழந்தைக்கு ஒரு டாக்டர், 3 மாதம் இன்னொரு டாக்டர், சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் தான். இந்த அளவுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜியாக போயிடுச்சு பாருங்க. அந்த பையன் எல்லாத்தையும் பார்த்தான், அப்பாவை மறந்துட்டான், உலகத்தை மறந்துட்டான். நமக்கு 2020 மார்ச் 22 கொரோனாவில் டைம் போனது வாட்ஸ்அப் தான். தலையை கீழே போட்டு அந்த ரேஸ்காரன் விளையாடுற மாதிரி ரேஸ் விளையாடுறோம். குதிரை 1, 2, 3 இல்லை 7, 8, 9 இல்லை 5, 9, 10 இதை மாற்றி அவன் கீழே வச்சு அவன் உலகமே கீழே அந்த புக்கில் தான் இருக்கும், எங்கேயுமே பார்க்க மாட்டான். வானமே இடிந்து விழுந்தாலும் அந்த ரேஸ் விளையாடுறவங்க தெரியும். அதே மாதிரி இன்றைக்கி வாட்ஸ்அப் நிலைமை பார்த்தான். அப்பா ஒரு நாள் வந்தார், கூப்பிட்டார், அதில் விழலை. இன்னைக்கு அப்படித்தான் நீங்கள் நான் உட்கார்ந்துருக்கிறோம். ஒரு இன்ஜின் லைஃப், 7 நாள் வேலைக்கு ஓடணும், 6 நாள் டிராஃபிக்கு, வாரத்திலலாம் சர்ச்சுக்கு போனோம், சர்ச்சு முடிஞ்சோம் மட்டன் வாங்கணும், சிக்கன் வாங்கணும், ஃப்ரைட் ரைஸ் பண்ணணும். இன்றைக்கி சிக்கன் 65, மஞ்சூரி சிக்கன், ஆனியன் சிக்கன்னு, கலர் சிக்கன், ஏதோ ஒரு கெட்டு சிக்கன்னு, இப்படி கேக்கில் 100 விதம், இந்த மாதிரி சிக்கனில் எல்லாம் ஒரே சிக்கன் தான். கலரை மாற்றினா பேர் மாறி போகுது. விதவிதமாக சாப்பிட்றோம், தூங்குகிறோம், இல்லை ஏதோ ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம். இப்படி தான் மனிதனுடைய லைஃப் மாறிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவருடைய கட்டளைன்னா, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியின் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவினாலும் ஞானஸ்தானம் கொடுங்கள், உலகத்தின் முடிவுபடி நான் உங்களோடு இருப்பேன், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவீங்கள். அன்றியும் மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் எரிச்சலை தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன், ஓநாய்க்குள் ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல நான் அனுப்புகிறேன். நீங்கள் எதை விதைப்பீர்களோ அதையே அறிவிப்பீங்க. நீங்க போய் நாமத்தினால் பேய்களை விரட்டுங்க,
வியாதி உள்ள மக்களை சரி பண்ணுங்க, குஷ்டரோகிகளை சரி பண்ணுங்க, மரித்தோரை உயிரோடு எழுப்புங்க, இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள், நீங்கள் போங்கள், நீங்கள் போங்கள், நான் உங்களோடு இருக்கிற உலகத்தின் முடிவு புரிந்தோம், இந்த எண்ட் ஆஃப் த எர்த் ஐ வில் யூ, நான் உன்னோடு இருக்கிறேன், அந்த எனக்கு சகல அதிகாரம், எனக்கு அத்தாரிட்டி இந்த எர்த்துன்னு சொல்றார், வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்கள் புறப்பட்டு போய் நீங்கள் போங்கள் சொல்றார். ஆனா நீங்கள் நானும் இன்னைக்கு ஐயர் ஆகஸ்ட் 15 ஊழியத்துக்கு போகிறார் சொன்னார். இந்த ஊர் இந்த பக்கம் உத்திரமேரு, நீங்கள் எத்தனை பேர் போக போகிறீங்களோ தெரில. ஒரு பிரதர் வந்தாங்க, ஐயா கோத்திரம் நாங்கள் வரணும்னு நினச்சேன் ஐயா, குடும்பமாக வரணும்னு நினச்சோம். என் முன்னால் சொன்னார், ரொம்ப சந்தோஷமாக எங்கள் காரில் எங்கள் பெட்ரோலில் நாங்கள் வரணும்னு நினச்சோம், ஆனால் ஒரு முக்கியமான வேலை வந்துட்டியா சாரியா இப்போ சொன்னார். தோத்திரம் அவருக்கு, அவர் குறை சொல்லலை, இதுதான் மனுஷன். 3 வாரம் வில்லேஜ் மினிஸ்ட்ரி போல் வாழ்க்கையில் தோல்வி. எனக்கு என் மகா சொன்னால் 66 கிலோ இந்த அப்பா இப்போ 56 கிலோ வந்துட்டேன், எங்கேயும் போகாத வீட்டில் இரு. அவர் டாக்டரு, ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டு, நான் உனக்கு சூப்பு போட்டு தரேன் போகாதப்பான்னா. அன்றைக்கி காலையில் 7 மணிக்கே கிளம்பிட்டேன், நைட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். என் ஒய்ஃபு ஆரம்பிச்சியான்னாங்க, எப்பா அழுதாங்க. அழாத, கடவுள் நம்ம கொடுத்துருக்க நியமத்தில் இன்றைக்கி ஆண்டோடைய வேலை செய்யும் திருநாள், அதை ஒழுங்காக செஞ்சால் அந்த வாரம் வெற்றியின் வாரம், அந்த வாரம் விடுதலையின் வாரம். ஒன்றும் பேசக்கூடாதுன்ட்டு ராத்திரி 12 மணிக்கு 12 மணிக்கு தான் படுக்கிற, காலையில் 5 மணிக்கு எழுந்து ஓடுற, என்னையா இது நியாயங்கிறாங்க. இது உலகம். ஆனால் எனக்கு 40 வருடம், எனக்கு 64 வயசு, 35 வருஷமாக சுகர் பேஷண்ட். 64 வயசில் 34 வருஷமாக சுகர் பேஷண்ட். என் கண்ணு கெட்டு போகல, என் கிட்னி கெட்டு போகல, என் பேரல் அட்டாக் வரல, ஹார்ட் அட்டாக் வரல, ஒரு சுகமான வாழ்வை ஆண்டவர் தந்திருக்கிற, ஓடக்கூடிய தன்மையை 35 வயசில் என்ன ஓட்டமோ அதே ஓட்டத்தை கொடுத்துட்டு இருக்கிறாருன்னா அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம். அதுதான் சொல்கிறாரு, தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையிலே நிறைவாக்குவார். எப்போ ஃபுல் பண்ணுறாரு? riches in glorify Christ Jesus, அவருடைய மகிமை. But my God shall supply all your need according to his riches in glory by Christ Jesus. மகிமையிலே நிறைவாக்கும் ஆண்டவர். அதுதான் சொன்னார். நீ யாரு? நீ உன்னை சிந்திச்சு பார்த்தியா? ஜான் மெய்யானபுரம் உருவானவர் ரெவரண்டு ஜான் தாமஸ், அவர் போய் அந்த மெய்யானபுரம் சர்ச்சு, யாராவது ஒருத்தர் 2 பேர் மெய்யானபுரம் இருப்பீங்க, உடம்புடி நிச்சயமாக இருப்பீங்க, நாசிரியத்து ஒருத்தர் 2 பேர் இருப்பீங்க, பக்கத்து ஊரில் ஒருத்தர் இப்போ காலையில் ஒரு சகோதரர் பேசினார், நாளைக்கு அங்கே ஒரு சர்ச்சு திருமதியூருக்கு மெசேஜுக்கு போகிறேன் பண்டிகைக்கு, அப்படி ஏதாவது இருப்பீங்க. அந்த மெய்யானபுரம் சர்ச்சு பார்த்திங்கன்னா 4 பக்கம் மண் சோறு, மண் தரை, ரோடில் சிமெண்ட் தரை கிடையாது. சர்ச்சை சுற்றி 4 தரை, 4 ரோடு. ஏன்னா இந்த ஜான் தாமஸ் நடந்த தரையான். அவருடைய மண்ட மகிமை, அவர் கால்பட்ட மகிமை போயிடுமா. வெளியே பார்த்தா சாதா சர்ச், உள்ளே போனால் 250 பிள்ளைங்க பயரில். அந்த சர்ச்சை கழுவி குடிப்பாங்களாம், கழுவாங்களாம், தரையை கழுவி. அவர் பட்ட தரையை மாற்றலை. சர்ச்சுக்குள்ளே கேமரா கிடையாது. இந்த கேமரா மாட்டிருக்கீங்க, வெப்சைட்டில் போகுது, இன்றைக்கி அட்வான்ஸ் உலகத்தில் போய்கிட்டு அவங்க சர்ச்சில் கேமரா போகக்கூடாது, பிரச்சனை போயிருமா. சர்ச்சுக்குள்ளே கேமரா கிடையாது. அந்த சர்ச்சை கழுவி குடிப்பாங்க. சர்ச்சு ரொம்ப அழகாக இருக்கும், உள்ளே போனீங்க ரொம்ப ரொம்ப ரொம்ப, வெளியே பார்த்தா சாதாரண மஞ்சள் கலர். அவர் ஒவ்வொரு வாரமும் மினிஸ்ட்ரிக்கு போவாராம். அங்கேருந்து வெள்ளாண்விளை, ஐஎம்எஸ், என்எம்எஸ், சிஎஸ்ஐ, சிஎன்ஐ இதெல்லாம் உருவாக்குனவர். அதே மாதிரி என்சிசி எல்லாம் அவர் தான் உருவாக்கினார். நேஷனல் சர்ச் கவுன்சிலை உருவாக்கினவர். அவர் இருந்த ஊர், அவர் பேர், அவங்க அப்பா பேர் சுப்பிரமணி. அவருக்கு 6 வயசு. வேதநாயக மசரியா சாமுவேலுக்கு 6 வயசு. அவங்க அப்பாட்ட போய் சுப்பிரமணிய ஐயாட்ட போய் காஸ்பல் சொல்லுவாரா. சுப்பிரமணியா அடிப்பாரா ஜான் தாமஸை. இது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் மாலை நேரத்தில் நடக்கும் நிகழ்வு. டைம் ஐயர் சொன்ன டைம் முடிஞ்சிச்சு. ஒவ்வொரு வாரமும் மாலை வேளையில் நடக்கும்
ஆனால் அதையும் மீறி சொல்லிக்கிட்டே இருந்தாராம். இதை பார்த்து அவர் மாறினாராம். அப்படி தான் எம்எஸ் ஆரம்பித்தார், என்எம்எஸ் ஆரம்பித்தார். சிஎஸ்சி உருவாகிறதுக்கு தாயம், சிஎன்ஐ உருவாகிறதுக்கு காரணம், என்சிசிஐ உருவாகிறதுக்கு காரணம் காஸ்பல் என்பது. அந்த எதுக்குன்னா, அந்த ஜான் தாமஸ் சொல்வாரா, அந்த ஊர் மக்கள் பொண்ணு கேட்பதுக்கு இன்னொரு ஊருக்கு போகிறப்ப இன்னொரு ஊருக்குள்ளே வழியாக போக முடியாதான். காயிலுங்கிற ஊர் இருக்கா, அந்த ஊருக்குள்ளே வழியாக போனால் ஊருக்காரன் அடிப்பான், நீ தாழ்ந்த ஜாதி ஊருக்குள்ளே வரக்கூடாது. ஊருக்கு அவுட்டரில் முள்ளுக்காட்டு வழியாக தான் போகணுமா. அவர் போன பிறகு ஊருக்குள் வழியாக போனாராம். அவன் அடிக்கிறப்ப நீ திருப்பி ஆடுறான்னாராம். அவன் அடிக்கிறப்ப நீ திரும்பி அடி, நான் பார்த்துக்கிறேன்னாராம். இப்படித்தான் நம்ம அடிமைத்தனத்தில் இருந்தோம். இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைச்சிருக்கு. இன்னைக்கு இந்தியாவில் வலது கைக்கும் இடது கைக்கும் தெரியாத எவ்வளோ மக்கள் அடிமைத்தனத்தில் இருக்காங்க. அந்த மக்களுக்கு, அந்த அடிமைத்தனத்தின மக்களுக்கு தான் யாத்ரா 36ஆம் அதிகாரத்தில் அங்கே 2 பேரை அழைத்து மோசை கூப்பிட்டு மக்கள்கிட்ட சொல்லுங்கிறார். நீங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தீங்கன்னா மக்கள் கொண்டாந்து காணிக்கை கொடுக்குறாங்க, அந்த காணிக்கை போதுங்கிற அளவுக்கு வருது. அதுதான் திருப்பாடல் சங்கீதம் 116, ரட்சிப்பின் சந்தோஷத்தை எடுத்துக்கொண்டு நான் கர்த்தரை தொழுது கொள்வேன். கர்த்தர் என் சத்தத்தை விண்ணப்பத்தையும் கேட்டார். மரண படுக்கையில் இருந்தே 116:2 சொல்றாரு, மரண படுக்கை அக்கிரமத்தின் கட்டுக்கள் என்ன, 1ஆம் வசனத்தில் சத்தத்தையும் விண்ணப்பத்தையும் கேட்டார். அவர் கிருபையும் இரக்கமுள்ள ஆண்டவர். அந்த ஆண்டவர் எனக்கு எவ்வளவு உபகாரம் செய்திருக்கிறார். அவர் செய்த உபகாரத்துக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். அதுதான் ஜீசஸ் சொல்றப்போ, எவ்வளோ தானந்துப்பா, உன்னைய எம்பிஏ, பிகாம், டாக்டரேட், பிஹெச்டி, எவ்வளவோ நீ உயர்த்திருக்கிறேன், எத்தனை தாளந்தை கொடுத்திருக்கிறேன், நீ கொடுத்தது நீ எனக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய். இன்னைக்கு இந்தியாவில் வயநாடு அந்த மக்கள் அழிந்து விட்டார்கள். ஆனால் கண்ணுக்கே தெரியாமல் ஒரு மக்கள் மணிப்பூரில் அழிஞ்சிட்டாங்க, கொஞ்சம் கூட தெரியாது. ஒரு இடத்துல இருந்து கிறிஸ்தவன் ஆகிட்டான், அங்கேருந்து இடம்பெயர்ந்து இன்னொரு பட்டணத்துக்கு வரான். பட்டணத்துக்கு வந்தோன்னா இங்கே இருக்கவன் அடிக்கிறான், வந்தால் கிறிஸ்தவன் ஆக்கிற வரான்னு அவனை கொல்றான், உயிரோடு எரிக்கிறான், சர்ச்சை இடிக்கிறான், சர்ச்சை கொளுத்துறான். மணிப்பூரில் நடந்த சம்பவம். அந்த மணிப்பூருக்கு நம்முடைய பங்களிப்பு என்ன? மறந்துட்டோம். இன்னைக்கு மணிப்பூரை மறந்துட்டோம். சாராயம் பேசிக்கிட்டே இருந்தான், எரி சாராயம்னு. வயநாடு வந்தோன்னா சாராயத்தை மறந்துட்டோம். சாராயம் வந்தோன்னே அந்த ஒருத்தர் கொலை பண்ணிட்டாங்க, அவரை பேசணும். அவர் வந்தோன்னே இப்போ கொலையே சொல்லிக்கிட்டு தான் டிவிக்காரன். வயநாடு வந்தோன்னே இப்போ கொலையை மறந்துட்டான், நம்மளும் மறந்துட்டோம். ஆனால் இன்னைக்கு அந்த மணிப்பூருடைய நிலைமை என்ன? இன்னைக்கு அதே நிலைமை தான். இன்னைக்கு உணவு இல்லாமல், ஆடை இல்லாமல் மக்கள் கண்ணீரோடு இருக்காங்க. அந்த மக்களுக்கு உங்களுடைய அர்ப்பணிப்பு என்ன? முதலாவது என்எம்எஸ் சார்பில் 1 லட்ச ரூபா அனுப்புகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே, முதல்ல தெரிஞ்ச உடனே என்எம்எஸ் சார்பாக, நேஷனல் மிஷன் சொசைட்டி சார்பாக இன்னைக்கு அந்த மக்களுடைய அர்ப்பணிப்பு என்ன? இன்னைக்கு அஸ்ஸாம் தேசத்தில் போனால் இன்னைக்கு ஒரு கூட்ட மக்கள் ஆடை இல்லாமல் இருக்காங்க. கீழ் ஆடை எடுத்து மேலே கட்டுறாங்க, உள் பாவடை எடுத்து மேலே கட்டுறாங்க. பெண்கள் ஆடை இல்லை, நைட்டு கூட இல்லை, ஸ்கூல் இல்லை, கரண்ட் இல்லை, வசதி ரோடு இல்லை, தண்ணீர் இல்லை, அடிப்படை வசதி இல்லை. மக்களுடைய உணவு டீ உப்பு சீனி உப்பு போட்டு டீ குடிக்கிறாங்க, அதுதான் டீன்னு நினைக்கிறாங்க. அந்த சீனி அந்த மக்களுக்கு கிடைக்கல. அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வாதாரம். அருணாச்சலத்தில் ஒரு மிஸ்ட் பீப்புள்ங்கிற ஒரு கூட்ட மக்கள் இருக்காங்க. அந்த மக்களுக்கு பெயர் தொலைந்து போனவர்கள் என்ற பெயர். எதுக்கு தொலைந்து போனவர்கள் அந்த மக்களுக்கு பெயர்னா, மேல் ஜாதி மக்களால் கீழ் ஜாதி மக்கள் நசுக்கப்படுறாங்க. அந்த அடி தாழாம காட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. கூட்டம் கூட்டமா கணவன் மனைவி 2 பிள்ளைகளோடு போய் அங்கே ஒளிஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு உருவாக்கப்பட்ட குடும்பங்கள் தான் அந்த கூட்டம். இன்னைக்கு 100 வருஷம் அந்த கூட்டத்துடைய லைஃப்ங்கிறாங்க, மிஸ்ட் பீப்புள்ங்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்கள் இன்னைக்கு ஆடை இல்லாம உணவு இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அந்த மக்களுக்கு யாருங்க காஸ்பல் சொல்வது? ஒரு மிஷன், ஒரு மிஷனரி ஒரு டிஸ்ட்ரிக்டில் போய் இல்லை ஒரு தாலுக்கில் போய் இருந்து மிஷன் சொல்லனா அவருக்கு குறைஞ்சது 50,000, அவருக்கு ஒரு ஒய்ஃபு பிள்ளைகளுக்கு. ஏன்னா மிஷன் வாடகை, அட்வான்ஸ், ஃபுட்டு, மெடிக்கல், டிஏ எல்லாம் கொடுக்கணும். ஆனால் மிஷனரி சார்பாக 4,000 ரூபா தான் கேட்பாங்க. என்எம்எஸ் உடைய ஸ்டால் வெளியே இருக்குது. ஒரு அண்ணன் தம்பி இருக்கார்,
ஐஎம்எஸில் கேட்டாலும் சரி, எஃப்எம்பியில் கேட்டாலும் சரி, விஸ்வானி கேட்டாலும் சரி, ஷேலம் மினிஸ்டில் கேட்டாலும் சரி, ஜேம்ஸ் மினிஸ்டில் கேட்டாலும் சரி, ஐஎம்எம்மில் எதில் கேட்டாலும் சரி. ஏன்னா இந்த 50,000 ரூபா துணி, எனக்கு சம்பளமே 40,000 ரூபா, நான் இங்கே 50,000 ரூபா ஓடிடுவோம். அதனால் தான் 4,000 ரூபா கேட்டு அப்படி ஒரு மிஷன். எத்தனையோ மக்களுக்கு வலது கைக்கும் இடது கைக்கும் தெரியாத எவ்வளோ மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அந்த மக்களுக்கு காஸ்பல் சொல்வது யார்? இன்னைக்கு அந்த மக்களுக்கு பள்ளிக்கூடம் இல்லைங்க, படிப்பதற்கு தூரமாக. இன்னைக்கு என்எம்எஸ் சார்பா திருப்பூரில் ஜவ்வாது மலையில் ஜமுனாமுத்தில் ஒரு பணித்தளம் இருக்குது. அங்கே இருக்கிறது 125 பிள்ளைகள். கலெக்டர் கொண்டாந்து 10 பிள்ளைகளை சேர்த்துருக்கிறார், அனாதை பிள்ளைகளை. திருவண்ணாமலை கலெக்டர் 10 பிள்ளைகளை அந்த ஹாஸ்டலில் என்எம்எஸ் ஹாஸ்டல் சேர்த்துருக்கிறார். எதுக்குன்னா அங்கே படிக்கிற பிள்ளைகள் எல்லாமே அந்த ஸ்டேட்டில் அவங்க தான் ஃபஸ்ட்டு. எல்லாத்துலேயுமே ஸ்கூல் இல்லை, ஒன்லி ஹாஸ்டல். 2-3 வேளை ஜெபம். மாணவிகள், அப்பா இல்லை, அம்மா இல்லை, அப்பா ஒருத்தன் கூட போயிட்டான், அம்மா ஒருத்தன் கூட போயிட்டான். கைவிடப்பட்ட நிலைமை. அந்த ஜீசஸ், இயேசு நல்வழி போதிக்கிறவர், நானே வழியும் சத்தியம் ஜீவன் சொன்ன ஆண்டவர். அந்த ஆண்டவற்றை நம்ம எப்படி இருக்கிறோம்? அதான் நீதிமொழிகள் 25:27 சொல்றார், தூர தேசத்தில் ஒரு நற்செய்தி விடாத்த ஆத்மாவுக்கு குளிர்ந்த தண்ணீருக்கு சமாதானம். வெயிலில் வந்தோடனே ஐஸ் வாட்டர் எடுத்து குடித்தா, இல்லை ஒரு ஐஸில் வச்ச ஜூஸை குடித்தா, அவ்வா எப்படி நல்லா இருந்தது. அதே தான் நற்செய்தின்னு சொல்கிறார் நீதிமொழிகள் 25:25. நீதிமொழிகள் 15:30 சொல்கிறார், கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தியோ எலும்புகளை பூரி மாதிரி பொங்க வைக்குமா. பூரியோட பேர் என்ன? பூரிங்கிற ஒரு பண்டிகை இஸ்ரேலில் இருக்குது, பொங்குறது. நற்செய்தி அப்படியே மன மகிழ்ச்சி ஆகுமா. அந்த மன மகிழ்ச்சியாக 2 ராஜாக்கள் 5ஆம் மாதத்தில் நாகமானுக்கு வந்துச்சு. அந்த பெண்ணு அடிமையாக போனால, சும்மா இருந்தாளா? ஓ எங்கள் ஊருக்கு போ, அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவர்கிட்ட போ, எனக்கு சரியாயிடும் போ சொன்ன அடிமை. 10 பாத்திரம் தைக்கிறவா. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தில் குஷ்ரோகிகள் சொன்னாங்க, இது நற்செய்தி அறிவிக்கும் நாள். உணவே இல்லைங்க, உணவு எனக்கு கிடைச்சது, நான் மட்டும் சாப்பிடுவேன், என் மக்கள் சாப்பிட வேண்டும், இது காஸ்பல் டே. இதுதான் பொறுப்பாண்மை. இந்த பொறுப்பு நமக்கு இருக்கா? அதுதான் 116. கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்களுக்கு அவருக்கு நான் என்ன ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை தொழுது கொள்வேன், நான் அவருக்கு செய்த பொருத்தனைகளை செலுத்துவேன். நீங்கள் நானும் இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்போடு இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம். தகப்பனே, என்னை பிளஸ் பண்ணுங்கப்பா, என் கஷ்டங்களை மாற்றுங்க. ஒன்றுமில்லாத அண்ணாள் ஜெபித்த பொழுது குழந்தையை கொடுங்கிறப்போ ஊழியத்துக்கு தன் பிள்ளையை கொடுத்துட்டாங்க. கோலும் தனியுமாய் கொண்ட யாக்கோபு என்னை ஆசீர்வதிப்பு, ஆனால் உங்கள் தசம்ப பாகம் செலுத்துகிறேன். நாங்கள் பாவியாக இருந்த சகையோ என் சொத்துக்களில் சரிபாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன். யாற்றையாத்து அநியாயம் இந்த பாதியை நான் திரும்ப கொடுத்துட்றேன், நாலத்தனை திரும்ப கொடுத்தேன்னு சொல்லப்படுது. இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் சன் ஆஃப் டேவிட், இவனும் ஆபிரகாம் சன் ஆஃப் ஏப்ரகாம்னு சொன்னார். அந்த ஏழை தாய் நல்ல செய்தி, நல்ல ஆண்டவரை பார்த்த முழுசாக கொடுத்துட்டாங்க. ஆனால் இயேசு தன்னையே ஜீவபலியாய் கொடுத்து உங்களை நீ மீட்டு கொண்டார். அந்த மீட்டு கொண்ட ஆண்டவருக்கு நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? இன்னைக்கு இந்தியாவில் வலது கைக்கும் இடது கைக்கும் தெரியாத மக்கள் அழிந்து கொண்டிருக்காங்க. அந்த மக்களுக்காக ஜெபிக்கிற மக்களாய், அந்த மக்களுக்காக மிஷன் மூலம் நம்முடைய பேராயத்து மிஷனரி 2 பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட மிஷனை கேட்டிங்கன்னா, இன்னைக்கு காலாஸ்திரி பகுதியில் நம்முடைய பேராயத்து மிஷனரிகள் போன பொழுது எவ்வளவு விடிவு, எவ்வளவு அந்த மக்கள் முயற்சி, முன்னேற்றமான காரியத்தில் போயிருக்காங்க. என்னுடைய அன்பு ஆயர் அபிநாத் செல்வகுமார் வந்திருக்காங்க, சுரேஷ் சிலக்கு வந்திருக்காங்க, அந்த பகுதியை பார்த்துருக்காங்க. அந்த அப்படிப்பட்ட பகுதியில் இந்த 2 மிஷனரியும் பணி செய்திருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க, அந்த மிஷன் போனப்போ பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? ஏன்னா உங்கள் சார்பில் தான் இன்னொரு சர்ச்சு கட்டியிருக்கீங்க, 2 சர்ச்சு கட்டியிருக்கீங்க. கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஈக்குவலாக யாருமே இல்லை. அந்த சந்தா காட்டணும்னா 2 தட்டு நிறைஞ்சிருச்சு சந்தா காட்டு. நமக்கு கொடுக்குறத ஈக்குவலாக யாருமே இல்லை. ஆனால் நம் ஜெபிக்கிற மக்களாய், ஏழைகளை நேசிக்கிற மக்களாய், திருவோரங்களில் இருக்கும் மக்களை நேசிக்கிற மக்களாய், மிஷன் நேசிக்கிற மக்களாய், நீங்கள் மிஷனோடு உங்களை இணைத்துக் கொள்கிற ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஒன்றும் மரியாதை எனக்கு ஐஎம்எஸ் பிரசிடென்ட் போஸ்ட் கொடுத்தாங்க, நேஷனல் பிரசிடென்ட். என்றைக்கு அதை என்னை இணைத்து கொண்டனோ ஆர்டினேஷன் கிடச்சிது.
அதனால் சாராட்டக்குடைய செக்ரட்டரி கிடைச்சது. அதனால் என்எம்எஸ்ஸுடைய நேஷ்னல் ஆனரி ட்ரெஷரர் கிடைச்சது. சமூகத்தில் உயர்ந்த இடத்தை தந்தார். மிஷனோடு என்னை இணைத்து கொண்டிருப்பான். நாலேஜ் தந்தார். அதே ஆண்டவர் உங்களுக்கு தர வல்லவர். நீங்கள் எத்தனை மிஷனுக்கு, ஐயா ஒரு மிஷனுக்கு 4000 ரூபா, ஒரு பிள்ளை ஒரு வருஷம் ஃபுல்லாக படிப்பதற்கு 1500 ரூபா, ஒரு வேளை உணவு கொடுப்பதற்கு 500 ரூபா. வெளியே என்எம்எஸ்ஸுடைய ஸ்டால் இருக்குது. உங்களால் முடிந்ததை கொடுங்க. திருச்சபையோடு இணைந்து வல்லநாடு அந்த மக்களுக்கு வீடு கட்டணுங்கிறார் பிஷப். 1.5 லட்ச ரூபா ஒரு வீடு, 10 லட்ச ரூபா கொடுத்துருக்குறாங்க. எங்களால் 2 வீடு கட்டி கொடுக்க முடியாது, ஒரு வீடு கட்டி கொடுக்கணும். 5 வீடு நாங்கள் கட்டி கொடுக்குறோம். 5 குடும்பங்கள், 5 குடும்பங்கள். நீங்கள் 1.5 லட்ச ரூபா கட்டிங்கன்னா ஒரு 20 வருஷம் அந்த வீடு இருக்கும். 20 இயர்ஸ் அந்த மலையில் இந்த வீடு இருக்கும். நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? அந்த மக்கள் ஏக்கத்தோடு ஆடை இல்லாமனைக்கு வயநாளில் வெளியே இருக்காங்க. 2வது காணிக்கையில் நீங்கள் எப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு, பெரிய செயின் போட்டுட்டு போயின்னா வழியில் அறுத்துட்டு போயிடும், உயிருக்கு கேரண்டி இல்லை. காணிக்கை பெட்டியில் போட்டு பாருங்கள், அது கேரண்டி இருக்குது. இதுதான் உண்மை. இந்த அர்ப்பணிப்போடு ஆண்டவர் நம் ஆண்டவத்தை ஒப்பு கொடுப்போமா? தகப்பனை எங்களை ஆசீர்வதிங்க நோக்கி பார்ப்போமா? அறுவடை மிகுதியாலோ